ராவணன் லக்ஷ்மணனை மட்டும் குறி வச்சு தாக்குறான். அப்பவும் வாசுகி நாகத்தை ஒத்திருக்கக்கூடிய அஸ்திரம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அந்த லக்ஷ்மணன் மீது ஏவ லக்ஷ்மணன் கீழே விழுந்தான். ராமன் அவ்வளவு துக்கப்பட்டுட்டான், ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு. உடனே மறுபடியும் ஹனுமானானவர் மறுபடியும் மலையை எடுத்து வருவதற்காக செல்ல, அவர் மலையை எடுத்து கொண்டு வர லக்ஷ்மணனும் பிழைக்க மறுபடியும் மலையை கொண்டு வச்சுட்டார். இப்போ ராவணன் யுத்த களத்துல நின்று சந்தோஷப்பட்டு இருக்கான், லக்ஷ்மணனை விழ வச்சுட்டேன். எப்போது லக்ஷ்மணன் உயிரை துறக்கின்றானோ ராமன் இனிமேல் பிணம்தான் என்று நினைத்த ராவணனுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போது ராமனுக்கு வந்ததாம் கோபம். அந்த கோபம் வந்த ராமன் ராவணனோடு போரிட ஆரம்பிச்சார். எப்படி போரிட்டார்? ஐயோ சொல்லவே முடியாது, அப்படி கோபமாம். என் லக்ஷ்மணனையாய் செய்து விட்டாய் என்பதற்காக ராமன் கோபப்பட்டு அந்த ராவணனோடு யுத்தம் செய்தார். ஒரு காலகட்டத்தில் என்ன எடுத்து அந்த ராவணனுடைய சாரதிக்கு பயம் வந்துவிட்டோம். என்ன, ராவணன் ரத்தத்தை இழக்கிற மாதிரி இருக்கு, வில்ல இழக்கிற மாதிரி இருக்கு, கதையை இழக்கிற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட தோல்வி அடைந்து விட்டாரோ என்கின்ற பயத்தில் ராவணனுடைய ரதத்தை போர் பூமியிலிருந்து கிடுகிடுன்னு எடுத்துட்டு ஓடி போயிடும் சாரதி. அப்ப ராவணனுக்கு கோபம் வருது, நீ ஏண்டாப்பா ஓடி வர இந்த மாதிரின்னு சொன்னோம்னா இந்த சாரதி ஒரு 10-15 ஸ்லோகங்கள்ல சமாதானம் சொல்றான். இதை பார்ப்பா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும், நீ உயிரோடு இருந்தால்தான் ராமனோடு போரிட முடியும். நீ கொஞ்சம் இப்ப வேணும் தளர்ந்து வரா மாதிரி இருக்கு. இப்ப நீ மட்டும் உயிர் இழந்து விட்டாய் என்றால் நம் கொள்கை என்னாவது? இவளுக்கு ஒரு கொள்கையும் இல்லை, பெண்களை கடத்துவதா ஒரு கொள்கை என்னாவது? அதற்காக அழைத்து வந்தேன், நீ கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோ, மறுபடியும் போய் யுத்தம் செய். அப்ப சாரதி இதெல்லாம் சொல்லி வைக்கிறான். அந்த சமயத்தில் எப்போது சாரதியானவன் ராவணனை அழைத்து சென்றாகிவிட்டது. இப்போது ராமர் இங்க யுத்தம் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு கொஞ்ச நாள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறார். கொஞ்சம் டயர்டா இருக்கா மாதிரியும் இருக்கு. அந்த சமயத்தில் இவா 2 பேருக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பார்க்க வந்த தேவர்களுக்கு நடுவே இருந்த ஒரு மகரிஷி, பெரிய மகான், அவர்தான் அகஸ்தியர் என்று பெயர். அந்த அகஸ்திய மகரிஷி ராமன் கொஞ்சம் சோர்வடைஞ்சா மாதிரி இருக்கே என்பதை பார்த்துவிட்டு அப்போதுதான் சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனை, சூரிய நாராயணனை வழிபடும் விதத்தில் ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை ராமனுக்கு உபதேசம் செய்கின்றார். யாராவது இப்ப டயர்டா ரொம்ப பலசாலி, நல்லா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார், ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கார், வேலை பண்ணி முடிச்சோம்னா அப்படியே சோர்வோடு உட்காரும் போது நம்ம ஒரு குளுக்கோஸோ ஏதாவது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஏதாவது கொடுக்க மாட்டோமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய போன்விட்டா, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோமா? அந்த மாதிரி ராமனுக்கு ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற பூஸ்ட் என்கின்ற ஹார்லிக்ஸை உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்.